ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் நம்ம பாஜகவுடைய முக்கிய தலைவர்களான ராம சீனிவாசன், நம்ம பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் திருமாவளவன் அவர்களுக்கு தரமான கேள்விகளும் பதிலடியும் கொடுத்துருக்காரு. முக்கியமாக திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தால் நீங்கள் ஒரு செல்லா காசு, உங்களை மக்கள் மதிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் திமுக கூட இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும். நீங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு இருக்காது, மரியாதையும் இருக்காது. நீங்கள் ஒரு பூஜ்ஜியம், நீங்கள் ஒரு செல்லா காசு அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது என்ன முழுசாக சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் முதிர்ச்சியுள்ள தலைவரான திருமாவளவன் தன்னுடைய பலத்தையே நிரூபிக்காத விஜயுடன் செல்ல மாட்டார், கண்டிப்பாக செல்ல மாட்டார். குறிப்பாக திமுக கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டார். ஒருவேளை திருமாவளவன் விஜயோடு சென்றால் நஷ்டம் திருமாவளவனுக்கு தானே தவிர திமுகவுக்கு 1% கூட நஷ்டம் கிடையாது. என்னை கேட்டால் திமுக கூட்டணியில் எந்த விரிசலும் வராது. திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டார். அப்படி வெளியேறினால் திருமாவளவனுக்கு தான் நஷ்டம். தன்னுடைய பலத்தையே நிரூபிக்காத விஜயை நம்பி திருமாவளவன் செல்ல மாட்டார். அப்படி சென்றால் திருமாவளவனுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு நம்ம பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் திருமாவளவனுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்காரு. அதாவது திருமாவளவன் அவர்களுடைய சமீபகால பேட்டிகள் பார்த்தா அவர் விஜய் கூட்டணிக்கு செல்வது போன்று தெரியவில்லை. நாங்கள் எப்பயுமே திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. சொல்ல முடியாது. இப்பொழுது இந்த அம்பேத்கர் புக்கு வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் ஒரே மேடையில் சந்திக்க இருக்கிறார்கள். இந்த நிலையில் இருவரும் பேச்சுவார்த்தை நடந்து கூட்டணியை அமைவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, திமுகவில் எந்த காலத்துலையுமே திருமாவளவன் அவர்களையும் அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளையும் மதித்ததே கிடையாது. திமுக அமைச்சர்கள்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களை வீட்டுக்கு வர வைத்து அவருக்கு அமருவதற்கு பிளாஸ்டிக் சேரை கொடுத்து அவமானப்படுத்துவது மற்றும் நிற்க வைத்து அவமானப்படுத்துவது, இது மாதிரி பல அவமானங்களை திருமாவளவன் அவர்கள் சந்தித்து இருக்கிறார். ஆனால் இதுவே நீங்கள் ஏடிஎம்கேல திருமாவளவனுக்கு நல்ல மரியாதை மதிப்புலாம் கொடுப்பாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்னதான் திமுகவில் அசிங்கப்படுத்தினாலும் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறாமல் தான் இருக்காரு. இந்த நிலையில் விஜய் அவர்களுடன் திருமாவளவன் அவர்கள் பேசினார் என்றால் கூட்டணியை விட்டு திருமாவளவன் அவர்கள் வெளியேறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரி, பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் என்ன நடக்கிறது என்று. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.